ஏற்கனவே அப்பாவோட பாசம் இல்லாம தவிச்சிட்டு இருக்க குழந்தைக்கு இப்ப 2 காலும் செயலிழந்துருச்சு. அம்மா. என்ன கண்ணா? ஒரு சின்ன செடி பெரிய மரமா வளரணும்னா அதுக்கு பூமி மட்டும் இருந்தா பத்தாதுலம்மா. அந்த மரம் பெருசாகிறதுக்கு காத்து, தண்ணி, வெயில் இது எல்லாமே வேணும் தானம்மா. அப்பா எதுக்காகம்மா என்னை வெறுத்துக்கிட்டே இருக்காரு? என்னை எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, அடிக்கிறாரு. ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பா பேசவே மாட்டேங்கிறாரு. என்னால நடக்க முடியாதுன்றதுக்காகவாம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சுரக்ஷா, சுரக்ஷா. வரேங்க. சீக்கிரம் ரெடியாகு. 7 மணிக்கு பார்ட்டிக்கு போகணும். பார்ட்டியா? நம்ம அசோசியேஷன் பார்ட்டி. கம்பல்சரி ஃபேமிலியோட வரணும்னு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு பார்ட்டினா 5 மணிக்கு தான் என்கிட்ட சொல்றீங்க? சாரி, அவங்க போன வாரமே சொல்லிட்டாங்க. நான் ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் அவங்க ரிமைண்ட் பண்ணாங்க தான் ஞாபகம் வந்தது. இன்னும் 2 hours இருக்குல்ல, ரெடி ஆயிடு. நானேயும் கூட்டிட்டு போலாமா? அவளையா? இது வரைக்கும் அவளை நம்ம எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போனதில்ல. பாவம் பொண்ணு. அவளும் 4 பேர் கூட பழக வேண்டாமா? நம்ம சொந்த பந்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ப்ளீஸ். வேண்டாமா, அங்கெல்லாம் வீல் சேர் எடுத்துட்டு கூட்டிட்டு போக முடியாது. சொன்னா கேளு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீயும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. சரி, கூட்டிட்டு வா. தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா, இன்னைக்கு நம்ம எங்கம்மா போறோம்? அப்பா உன்னையும் என்னையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பாவா? எஸ். உன்னை நான் இன்னைக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண போறேன் தெரியுமா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க சார். வணக்கம் வணக்கம்மா. ஹாய். ஹாய். எப்படி இருக்கு தம்பி? வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் வாங்க. வாங்க. உள்ள போ. வாங்க ஓகே. வாங்கம்மா. ஹலோ சுரக்ஷா, அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வாமா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவ இங்கே இருக்கட்டும். வா வா. அங்க பாத்தியா? ஹாய். ஹாய். வணக்கம். வணக்கம். ஹாய். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் ஹானஸ்ட் சொல்லி டிபார்ட்மெண்ட்ல 1 பைசா திங்க விடல. பாத்தியா அவன் குழந்தை எப்படி இருக்குன்னு? அவனுக்கு எங்கண்ணே பிறந்துச்சு? எவன்தோ நிலம் எவனோ உழறான். இவரு வெறும் பினாமி தானே முதலாளி. அப்படின்னா அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார்? அவன் சுத்த வேஸ்ட் சார். அது ஏதோ செயற்கை கருத்தரித்தல்னு சொல்லுவாங்கல்ல, அதுல பிறந்த குழந்தை அது. யாருதோ குழந்தை இன்சியல் இவனுதா? ஆமா. ஹாய். ஹலோ. ரொம்ப அழகா இருக்கல்ல? ஹாய், ரொம்ப அழகா இருக்கல்ல? நானி. ஸ்வீட் நேம். நீ பாக்குறதுக்கு யார் மாதிரி இருப்ப? உங்க அப்பா மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? அம்மா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்பா மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லையே. நம்ம சரத் சார் ஒரிஜினல் அப்பாவா என்ன? அப்படின்னா வாடகை அப்பான்னு சொல்றியா? ஏய், என்னுடைய பர்சனல் விஷயத்தை பேசுறதுக்கு நீங்க யாரு? உண்மையை சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அந்த குழந்தை என்ன உனக்கா பிறந்துச்சு? நானி. 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 அஜய், தூக்குங்க. என் குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? ஏன் அவளை தள்ளினீங்க? உங்களுக்கு மனித தன்மையே இல்லையா? மனசாட்சியே இல்லையா? ஒரு நிமிஷமும் அவளை இப்படி சித்திரவதைப்படுத்துறதுக்கு பதிலா ஒரே எதிரியா கழுத்தை நெரிச்சு கொன்னிடுங்க. உங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவளுக்கும் நிம்மதி கிடைக்கும். அவ சாக மாட்டாடி, அவ சாக மாட்டா. நான் செத்து போறேன், நான் செத்து போறேன்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அவமானத்தை நினைச்சு நினைச்சு பொறுமை இழந்துட்டேன். ஆபீஸுக்கு போனாலும் அவமானம், பார்ட்டிக்கு போனாலும் அவமானம், எங்க போனாலும் அவமானம். யார பார்த்தாலும் எனக்கு ஆண்மை இல்லைன்னு குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க நினைச்சா இந்த குழந்தைய பத்தி ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில தலையே காட்ட முடியல. ஒரு குழந்தை பிறக்காதது ஏன் தப்பா? சொசைட்டில யாரும் உன்னை மலடின்னு சொல்லிடக் கூடாதுன்னு குழந்தை பெத்துக்க சொன்னது தப்பா? நேர்மையா வாழணும்னு நினைச்சா அதுவும் தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனை? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த அவமானத்தை தாங்கிட்டே இருக்கிறது? I hate my life. I hate my life. அழாதீங்க அப்பா. நீ நீ என்ன அப்பான்னு கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடாத. ஏன் அப்படி கூப்பிட கூடாது? நான் உங்க பொண்ணு தானே. நீ என் பொண்ணு இல்ல. நீ வந்து எதையுமே அவகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம். என்னங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரீங்களா? என்னன்னு சொல்லு. நானியோட பிறப்போட ரகசியம் நம்ம கூடயே புதைஞ்சிரணும். அந்த குழந்தைக்கு அது தெரியவே கூடாது. ப்ளீஸ். சுரக்ஷா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி ஐயாவும் அம்மாவும் அன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்தை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்கிட்டாங்களோ என்னமோ யாருக்குமே தெரியாது. ஆனா இல்லைங்க, இனிமே இப்படி தப்பெல்லாம் நடக்காது. எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். நீங்க இந்த சிந்தனையில விட்டுட்டு முதல்ல இருந்த மாதிரியே இருங்க. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அப்பா. உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாமா? இல்லப்பா. பயந்துட்டியாமா? என்னப்பா உங்க கண்ணுல தண்ணி? சாரிம்மா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்ல அப்பா, நீங்க ரொம்ப நல்லவரு, எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் ரொம்ப கெட்டவன். ஒரு நாள் கூட உங்ககிட்ட அன்பா பேசினதே இல்லை, உன்னை கொஞ்சினது இல்லை, உன் கூட நான் விளையாடினதே இல்லை. உன்னை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டேம்மா. இனிமே எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு அப்பா. இனிமேல் எப்பவும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது, சரியாம்மா? நானி, அழ வேண்டாம். இங்க பாரு, அழக்கூடாது. நாளைக்கு உன் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிருக்காரு உங்க அப்பா. அப்படியே அப்பா? ஆமாமா. சாப்பாடு ரெடியா இருக்கு, நீ போய் சாப்பிட்டுக்கிட்டே இரு. நானும் அப்பாவும் உனக்கு புது ட்ரெஸ், கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வரோம். ஸ்வீட் மம்மி. கண்ணா, உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடணும். நாங்க போன உடனே திரும்பி வந்துருவோம், சரியா? ஓகே மா. ஸ்வீட் கேர்ள். நானி, என்னப்பா? உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நாங்க போய் சாக்லேட்டு, கேக்கு, ஃப்ராக்கு, ஷூஸு, புக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஓகே? யார் வந்தாலும் கதவை திறக்காத, யார் வந்தாலும் உள்ள விடாத.
ஓகே ஓகே அப்பா, நீங்க வர்ற வரைக்கும் நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். குட் கேர்ள். அப்பா, ஐ லவ் யூ அப்பா. ஐ லவ் யூ அம்மா. அப்பா, நான் உங்க 2 பேருக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பேன். வேகமா வந்துருங்க. ஹே பிங்கி, உனக்கு தெரியுமா நம்ம அப்பா எவ்வளவு நல்லவரா மாறிட்டாருன்னு? இன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எங்க மம்மியும் டாடியும் எனக்காக கேக்கு, சாக்லேட்டு, Dress, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் என்ன?